மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான். தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். பாலூட்டும் அறை, தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா கிளினிக், இது போன்ற பல திட்டங்களை அம்மா கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்காகவும் நிறைய திட்டங்கள் அம்மா கொண்டு வந்திருக்காங்க. அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவங்க கால் பதிக்காத இடமே கிடையாது. அவங்க கலைத்துறை, நாடகத்துறை, இலக்கியத்துறை என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுக்கடுத்துதான் அம்மா கால் வச்ச இடம் பார்த்தீங்கன்னா அரசியல் துறை. அரசியல்ல அவங்க மேலும் மேலும் பெரிய உயரங்களை அவங்க எட்டியிருக்காங்க. ஒரு அயன் லேடியா எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி அவங்க கொடுத்துருக்காங்க. இனி எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு பெண்ணுன்னும் போது அரசியல்ல ஞாபகத்துல வர ஒரே முகம் அம்மாவோட முகம் தான். அம்மாவாக இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக ப்ரொசீஜராக எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ யாரும் ப்ராப்பராக எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ யாரும் நம்ம போயிட்டு எதுவும் மனு கொடுத்தாலும் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அம்மா இருக்கும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கே எது போயிட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அந்த அளவுக்கு உடனே ப்ராப்பராக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்றாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்கு இதாக தான் இருக்குது. அம்மா இருக்கும்போது அம்மா அப்படின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு கௌரவத்தோட ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆட்சியே இல்லாத பட்சத்தில் இருக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கையில் என் பொண்ணுக்கு லேப்டாப்பு, சைக்கிள் எல்லாம் கொடுத்தாங்க. தாலி தங்கம்லாம் கொடுத்தாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு. இப்போ எதுவும் கிடைக்கல. அம்மா மாதிரி வராது எதுவுமே. திருப்பி அம்மா இல்லைன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. அது அம்மா ஆட்சி வரணும், திருப்பி வரணும், அம்மா ஆட்சியே வரணும். அம்மா எங்கள் வீட்டில் இருக்கையில் எல்லாருக்குமே நல்லது செஞ்சாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா திருப்பி இப்போ ஒரு வீட்டில் என்னென்ன பிள்ளைங்களுக்கு குடும்பத்தில் உள்ள மாதிரி செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. இப்போ அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அம்மா மாதிரி அம்மா திருப்பி வரணும், அதே மாதிரி வரணும். அம்மா இருந்தப்போ லேடிஸ்க்கு நிறைய சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருந்தது. நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வர லேடிஸ்னால் தனியாக வெளில போகிறதுக்கு ஒரு சேஃப்டியாக இருந்தது. எங்கேயா இருந்தாலும் நேராக ஃபேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நமக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் அம்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ அவங்க இல்லாதது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி விலைவாசிலாம் கண்ட்ரோல்லே கிடையாது. அம்மா இருந்தப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. லேடிஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்தது. அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு பெரிய இழப்பு தான். அம்மாவின் காலம் பொற்காலமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் பெண்களுக்கு என்னென்ன தேவைங்கிற எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. கர்ப்பப்பை சிகிச்சை, ஆஸ்பத்திரியில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திட்டம்லாம் ஒன்றுமே இல்லை பெண்களுக்கு. இப்போ போனோம்னா எல்லாம் ப்ரைவேட்டில் தான் எழுதி கொடுக்குறாங்க, போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ அம்மா திட்டம்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. இப்போ ரோடும் பார்த்தீங்கன்னா சாக்கடை வசதி இல்லை, மழைநீர் சேகரிப்பெல்லாம் எடுத்துட்டாங்க சுத்தமாக. அந்த திட்டத்தையே செயல்படுத்தலைங்க. புது திட்டம் எங்கங்க அவங்க செயல்படுத்த போகிறாங்க? கரண்ட் பில்லு அதிகமாக இருக்குது, மோட்டருக்கு அதிகமாக போடுறாங்க. மக்கள் தாங்க அதை கட்ட வேண்டியதாக இருக்குது. அம்மா இல்லாத காலம் எங்களுக்கு சுத்தமாக வேஸ்ட்டாக தாங்க தெரியுது. அம்மா காலம் தான் பொற்காலமாக தெரியுது எங்களுக்கு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான். தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான்.